நான் ரொம்ப எளிமையாக பழகின ஆள். எனக்கு சும்மா சாதாரண செருப்பு தான் போட்டுக்குவேன். ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அதனால நம்முடைய மதிப்போ, நம்முடைய இதுவோ சிறுமையோ கிடையாது. அது நம்ம வாழ்க்கை முறையில் இருக்குன்னு நினைக்கிறதுனால இவற்றிலெல்லாம் எப்பவும் கிடையாது. அது காந்தி வடிவமைத்த விதம். அப்புறம் இவர் அறைக்குள்ளே போய் இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். எல்லாம் கேட்பார், அரசியல் ஆர்வமாக கேட்பார். அப்போ ஒரு நாள் அப்புறம் அவருடைய வண்டி அனுப்பிச்சு என்ன அவர் ஆஃபீஸுக்கு அவர் வீட்டுக்கு அங்கே இருந்துச்சு அடையாளம். அங்கே கூட்டின்னு வந்து ரொம்ப பிரியமாக பேசி கொண்டிருப்பார். அப்போ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் அரசியலுக்கு வந்தால் சரியாக இருக்குமான்னார். ஏன் சரியாக இருக்காது? எல்லோரும் தான் அரசியலுக்கு வர்றாங்க. விஜயகாந்த் வந்தார், எம்ஜிஆர் வந்து கொடி கட்டினார், என்டிஆர் வந்தார். ஏன் சரியாக இருக்காது? இல்லை, நிறைய சம்பாரிச்சிட்டேன். என்ன இதே தான் திரும்ப திரும்ப. அப்புறம் இந்த படத்தை விட அடுத்த படம் பெருசாக இருக்கணும், இதை விட அடுத்த சம்பளம் கூட வாங்கணும். அப்புறம் நமக்கு இதே தான் சிந்தனையாக இருக்குது. கூட வாங்கணும், கூட எல்லாம் பண்ணியாச்சு, நிறைய சொத்து வாங்கியாச்சு, நிறைய பணம் சம்பாரிச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ளிகளை பெற்றாச்சு, அதுகளை நல்லா வளர்த்தாச்சு அப்படின்னே சொன்னாருங்க. அப்புறம் அதனால் கொஞ்ச நாள் பொது வாழ்க்கையில் நம்ம எதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னாரு. சரி வாங்க, இது சரியான காலம்தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை இன்னொரு 3-4 படம் எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது வரிசையாக, அதை முடிச்சுட்டு வரணும். அதுக்கு முன்னாடியே அந்த கருத்து என்னன்னு உங்கள்கிட்டலாம் பேசி பார்க்குறேன். நல்ல இது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த உங்களுடைய புகழ் ஒரு வரையறைக்கு உட்பட்டது அப்படின்னே சொன்னேன் நான். இது தொழில் சார்ந்தது, காம்படிட்டிவாக உள்ளது. பொது வாழ்க்கையில் வர்ற பேர் வந்து நிலையானது. ரஜினி ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை கமல், ஆர் கமல் ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை யூ, ஆர் யூ வில் பி ரீப்ளேஸ்ட் பை சம்படி எல்ஸ். இது தொழில். அதனால் என்றைக்கும் நம்மை தாண்டி இன்னொருவர் வந்து நம்ம நாளைக்கு உங்கள் இடத்துக்கு இன்னொருத்தர் வருவார். வைஜெயந்திமாலா ஹேட் பின் ரீப்ளேஸ்ட் பை பத்மினி, பத்மினி ஹேட் பின் பை சரோஜாதேவி. இப்படி தான் இது. இது வந்து இது நம்ம அறியப்பட்டிருக்கிறோம் என்பது வேறு, நிலையான புகழ் என்பது வேறு அப்படின்னு சொன்னேன்.